festive delights. Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks. நேற்றைய அந்த உச்சநீதிமன்ற அந்த இடைக்கால உத்தரவுன்றது வந்து திமுகவிற்கு பின்னடைவு, தாவேகாவிற்கு வெற்றி அப்படின்லாம் சொல்லப்படுது. ஒரே ஒரு வாரத்தை முதலமைச்சர் விஜயை நோக்கி இந்த சம்பவம் நடந்ததற்கு விஜயினுடைய பொறுப்பின்மைதான் காரணம் என்று கரூரில் நின்று கொண்டு சொல்லி இருந்தால் விஜயினுடைய நிலைமை என்னவாக மாறி இருக்கும்? இன்றைக்கு நீதி வெல்லும் என்று சொல்கிறாரே, யாருடைய நீதி வெல்லும்? மனைவியே இல்லைன்னு ஆயிடுச்சு, குடும்பமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ ஊதாரி மாதிரி ரோட்ல தெரிஞ்சிருக்க, குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, உனக்கு உரிமை இல்லைன்னு கேட்க முடியுமான்னு எப்படி கேட்க முடியும்? உரிமை இல்ல சார். அப்ப திட்டமிட்டு இறந்தவர்களினுடைய குடும்பத்தினுடைய கண்ணீரில் உப்பெடுக்கிற வேலையை செய்தது யார்? அந்த அயோக்கியத்தனம் இல்லையாது? இதே உச்சநீதிமன்றம் 5 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை சொன்னது. அந்த செய்தியை கடந்து போயிட முடியாது. ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த வழக்குல நீங்க சிபிஐ விசாரணை கேட்பதற்கு போதுமான ஆதாரங்களையோ போதுமான ஆவணங்களையோ சமர்ப்பிக்கலன்னு சொன்னிச்சு. GRC Jewellers காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க 20 லட்சம் அறிவிச்சிட்டீங்க. அந்த 20 லட்சத்தை எப்ப கொடுக்க போறேன்னு சொல்லல. நான் காவல்துறை கிட்ட அனுமதி கேட்பேன்னு சொல்லி போய் கேட்டீங்க. நீங்க காவல்துறையிட்ட அனுமதி கேட்டு ஒரு கடிதத்துல சில குறிப்புகள்லாம் சொன்னீங்கல்ல, அதையெல்லாம் பார்த்து மக்கள் வெகுண்டு எழுந்தார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. என்ன கேட்டீங்கன்னா, இப்பதான் போலீஸ் மீது தவறுகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்கிறாங்க. 10 நாட்களா போலீஸ் மேல என்ன தப்பு இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. நேற்று வெளியில ஆதவ் அர்ஜுனா போலீஸ் பத்தி அவ்வளவு பேசுறாரு, ஏன் இதெல்லாம் கோர்ட்ல அபிடவிட்டா போட வேண்டியதானே அவரு? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீரபதி சார். வணக்கம். வணக்கம். நேற்று உச்சநீதிமன்றத்துல இந்த கரூர் துயரம் தொடர்பாக ஒரு இடைக்கால ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க சார். அதுல குறிப்பிட்டு பார்க்கணும்னா, தமிழ்நாடு அரசு ஏற்படுத்திய அந்த அருணா ஜெகதீசன் ஆணையத்தை கலைச்சிருக்காங்க. அதே போல சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கக்கூடிய அஷ்ராகார் தலைமையிலான அந்த SIT-யையும் நீக்கியிருக்காங்க. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில சிபிஐ விசாரிக்கும். அதை நீதிபதி கண்காணிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. மாதம் ரிப்போர்ட்டும் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய அந்த உச்சநீதிமன்ற அந்த இடைக்கால உத்தரவுன்றது திமுகவிற்கு பின்னடைவு, தாவேகாவிற்கு வெற்றி அப்படின்லாம் சொல்லப்படுது. விஜய் அவர்களும் நீதி வெல்லும் அப்படின்றது மாதிரியான ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த சம்பவம் நடந்த அடுத்த 3வது மணி நேரத்தில் கரூரிலே இறங்கினார். அந்த நொடியிலிருந்து இப்போது வரை கரூர் விவகாரத்தில் முதலமைச்சருக்கு எந்த தனிப்பட்ட கணக்குகளும் இருந்ததே கிடையாது என்பதை முதலமைச்சரினுடைய நடவடிக்கைகள் பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அதுல குறிப்பா விஜயை முதலமைச்சர் எங்காவது ஒரு இடத்தில் சிக்க வைக்க வேண்டும் என்று திட்டமிட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி இருந்தாலே விஜய் தமிழ்நாட்டு வீதிகளில் தலை காட்ட முடியாத ஒரு சூழல் உருவாகி போயிருக்கும். காரணம் என்னவென்று கேட்டால், வாழப்பாடி ராமமூர்த்தி காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நடைபெற்று விட்டது. வாழப்பாடி ராமமூர்த்தியினுடைய ஸ்டேட்மெண்ட் தான் திமுகவினருடைய முன்னணி தலகர்த்தர்களினுடைய வீடுகள் அடித்து சூறையாடப்படுவதற்கு காரணமாக இருந்தது, ராஜீவ் கொலைக்கு காரணமானவர்கள் திமுகவினர்னு சொன்னார். ஆனா இந்த மாதிரியான அரசியல் சூழல்கள் வெவ்வேறு நிலையில் இருந்த போது கூட தலைவர்கள் ஒரு இயக்கத்தை குறிவைத்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இயல்பாகவே சூழல், விஜய்க்காக கூட்டப்பட்ட கூட்டத்தில் இந்த நெரிசல் ஏற்பட்டு மரணம், விஜய் தாமதமாக வந்ததால் இந்த மரணம், நிகழ்வை ஒழுங்காக ஒருங்கிணைக்க முடியாத தலகர்த்தர்களை, தலகர்த்தர்னு சொன்னா கூட அந்த வார்த்தை ரொம்ப பெரிது, கட்சிக்காரர்களை பெற்றிருக்கிறதால் இந்த மரணம் நிகழ்ந்தது. ஒரே ஒரு வார்த்தை முதலமைச்சர் விஜயை நோக்கி இந்த சம்பவம் நடந்ததற்கு விஜயினுடைய பொறுப்பின்மைதான் காரணம் என்று கரூரில் நின்று கொண்டு சொல்லி இருந்தால் விஜயினுடைய நிலைமை என்னவாக மாறி இருக்கும்? ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னார்? எந்த தலைவரும் தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள் சொன்னாரு. ஒரு உயர்ந்த தலைவர் என்கிற அந்த நிலையிலிருந்து அந்த வார்த்தை பிரயோகத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னடைவு, அப்படிப்பட்ட தலைவர் நடத்துகிற அரசுக்கு பின்னடைவு, விஜயினுடைய கை ஓங்கி இருக்குதுன்னு சொன்னா முதலமைச்சருக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா,
அரசு துவக்க நிலையிலிருந்து போர்க்கால அடிப்படையில செயல்பட்டிருக்கு. காவல்துறையினுடைய இயந்திரம் முழுமையாக இந்த களத்தில் நிற்க வைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனையில் உண்மையான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எஸ்ஐடி வேணும்னு தமிழ்நாடு அரசு கேட்கல. ஹிட் அண்ட் ரன்னுக்கு ஏன் கேஸ் போடல? அதனால இந்த காவல்துறை ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னரை வெளிப்படுத்துது. அந்த சாஃப்ட் கார்னர் வெளிப்படுத்துகிற போக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் ஆஸ்ராகார் தலைமையில ஒரு குழுவை எஸ்ஐடின்னு போட்டுச்சு போட்டது கோர்ட்டு. சிபிஐ விசாரணைக்கு ஏன் போகணும்னு கேட்டாங்கன்னா, இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற மாட்சிமை தங்கிய அமித்ஷா அவர்கள் விஜயோடு பேசினார்ங்கிற செய்தி வெளியாச்சு. உள்துறை அமைச்சர் பேசியதற்கு பிறகு, பாதிப்பை ஏற்படுத்திய விஜய் இடத்திலே பேசியதற்கு பிறகு, இதில் நியாயமான விசாரணை சிபிஐ மூலமாக நடக்கும் யாராவது நம்புவாங்களா? அதனால தமிழ்நாடு அரசு வேண்டாம்னு சொன்னதே தவிர, தமிழ்நாடு அரசுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. இன்றைக்கு நீதி வெல்லும் என்று சொல்கிறாரே, யாருடைய நீதி வெல்லும்? நான் கேட்க விரும்புறதெல்லாம் ஒரே ஒரு செய்தி தான். விஜய் சொல்றாரு இல்லையா, சிபிஐ விசாரணை கேட்டது விஜயினுடைய தரப்பு தானே. அதற்கு ஆதரவாக பெட்டிஷன் போட்டாங்கல்ல பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில், 2 நாள் அம்பலப்பட்டு போயிருக்க. அந்த பாதிக்கப்பட்ட தம்பியினுடைய தாயார் சொல்றாங்க, நான் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கிற சான்றிதழ் பெற்றுக்கொண்டு தனியாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவருக்கும் எனக்கும், என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய கணவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாதுங்கிறாங்க. மகனினுடைய வயதை கூட சரியாக சொல்ல முடியாத தந்தையை வச்சு பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! எப்படி அவருக்கு உரிமை இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? யாருக்கு உரிமை இல்லைன்னு எடுத்துக்க? சார், கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க சார். மனைவியே இல்லைன்னு ஆயிடுச்சு, குடும்பமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நீ ஊதாரி மாதிரி ரோட்ல தெரிஞ்சிருக்க, குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு உரிமை இல்லைன்னு கேட்க முடியுமான்னு எப்படி கேட்க முடியும்? உரிமை இல்ல சார். கணவனால் கைவிடப்பட்டவர்ங்கிற சான்றிதழ் அரசு எப்ப சார் கொடுக்கும்? டிவோர்ஸ் ஆனதானே சார் கொடுக்கும். கணவன் இல்லைனாலதானே சார் கொடுக்கும். சட்டப்படி கணவன் விவாகரத்து ஆகிவிட்டால் அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருந்தது? யாருக்கிட்ட அந்த பிள்ளை இருந்தது? நீ எப்படி உரிமை கோர முடியும்? சரி, அதை விடுங்க. எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லல, கையெழுத்து கேட்டாங்கன்னு சொன்னாங்களே. எதுவுமே சொல்லல, கையெழுத்து கேட்டாங்கன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, நேத்து ஊடகங்களை சந்திச்சிருக்காரு. அப்ப திட்டமிட்டு இறந்தவர்களினுடைய குடும்பத்தினுடைய கண்ணீரில் உப்பெடுக்கிற வேலையை செய்தது யார்? இந்த அயோக்கியத்தனம் இல்லையா? அது போர்ஜரி இல்லையா? அது நான் சொல்ற நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்க முடியாது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சந்தேகிக்க முடியாது. ஆனா நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை சொல்லி பொய்யான ஆவணங்களை தாக்கல் செய்து அதன் மூலமாக ஒரு சிபிஐ விசாரணை நடந்திருக்கு. இதை யார் விசாரிப்பானா? சிபிஐ விசாரிக்கும்னா எப்படி சார் இருக்குது? எப்படி இருக்குது? இப்ப யாருக்கு இதுல பின்னடைவு? மாசம் அறிக்கைகள் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அஸ்ரா கார்கினுடைய குழு ஒரே மாசத்துல இதை விசாரிச்சு முடிச்சிருக்குமே. இப்ப சிபிஐ வசம் போனதுனால இந்த வழக்கு நீர்த்து போக செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்கிறாங்க. விஜய் தரப்புல இருந்து கேட்கல. இப்பவும் அவங்க கிளியரா சொல்றாங்க. விஜய் தரப்புல இருந்து என்ன கேட்கிறாங்கன்னா, அவங்க சிபிஐ விசாரணை கேட்கல, நாங்க மேல இருந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த எஸ்ஐடியை கவனிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, அப்போ விஜய் தரப்பு கேட்கல, நீதி வென்றதுன்னு ஏன் சொன்னீங்க? நீங்க கேட்காதது எப்படி நீதியாக இருக்கும்? இப்ப சிபிஐ விசாரணை நீதியான தீர்ப்பு அப்படின்னு நீங்க கருதுறீங்கன்னா, அப்போ உங்களுடைய நோக்கமும் சிபிஐ விசாரணைன்றதுதான் அர்த்தம். அப்புறம் நாங்க கேட்கலன்னு எப்படி நீங்க நழுவ முடியும்? ஆதவ அர்ஜுனா யார்? அவருடைய பெட்டிஷன்ல சொல்லப்பட்ட செய்தி என்ன? அந்த கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் தானே சார். அந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி தானே சார் நேத்து கூட உச்சநீதிமன்றத்தினுடைய வாசல்ல நின்று பேசுறாரு. அப்ப எப்படி சார் நீங்க விஜய் கேட்கலன்னு சொல்லிட முடியும்? விஜய் எதுவுமே கேட்கல சார். அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா விஜய் எதையுமே கேட்கல, எல்லாத்தையும் கேட்டது அவர் கட்சிக்காரர்கள் தான். அப்ப அவருடைய கட்சியின் பெயரால் தான் எல்லாம் நடக்குது. அப்ப கட்சி அவர் கட்டுப்பாட்டுல இல்லையா? விஜய் எப்படி நழுவி போக முடியும்? அப்ப நீதி வென்றது என்று நீங்கள் உங்களுடைய சமூக வலைதளத்துல பரப்புறீங்க. எது நீதின்னு நீங்க நினைக்கிறீங்க? சிபிஐ விசாரணை தான் நீதின்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, அது கூட ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சார், அவர் தலைமையில தான் நடக்குது, அவர் கண்காணிக்கிறார்ல. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அதே தானே சார் இங்கேயும் அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு தானே. இது ஏன் வேண்டான்னு நீங்க சொன்னீங்க? என்ன முகாந்திரம்? இப்ப உதாரணமா அஜித் குமார் லாக்அப் டெத்து, காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு அந்த குடும்பம் நினைக்குது. உடனே சிபிஐ விசாரணை வேணும்னு தமிழ்நாடு அரசே சொன்னுச்சு. ஏன்னா சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் காவல்துறையினுடைய அதிகாரிகளாக இருக்கிறாங்க. தென்மண்டலத்தினுடைய உதவி இயக்குனர்ல இருந்து
அந்த பகுதியினுடைய டிஎஸ்பியில இருந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுல நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கிற சந்தேகம் இருக்கு. இவ்வளவு பேர் சம்பந்தப்பட்டதற்கு பிறகு இது காவல்துறை வசமே இருந்ததுன்னு சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு யார் நீதியை தருவது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்ப இந்த விவகாரத்துல அப்படி ஏதாவது இருக்கா? முகாந்திரமே இல்ல. இதே உச்சநீதிமன்றம் 5 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தியை சொன்னது. அந்த செய்தியை கடந்து போயிட முடியாது. ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த வழக்குல நீங்க சிபிஐ விசாரணை கேட்பதற்கு போதுமான ஆதாரங்களையோ போதுமான ஆவணங்களையோ சமர்ப்பிக்கலன்னு சொன்னிச்சா நீதிமன்றம்? இதே நீதிமன்றம் நேற்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க. நான் நீதிமன்றத்தை சந்தேகிக்கல, எனக்கு இருக்கிற சந்தேகத்தை கேட்கிறேன். அப்ப போதுமான ஆவணங்கள் இல்லைன்னு சொன்ன நீதிமன்றம் திடீரென சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது. இன்னொன்னு, எழுத்துப்பூர்வமாக கூடுதல் விளக்கங்களை கொடுங்கன்னு நீதிமன்றம் 4 நாட்களுக்கு முன்பு யாருக்கு அவகாசம் கொடுத்தது? ஆதவ் அர்ஜுன் தரப்புக்கு அவகாசம் கொடுத்தது. 2 பெட்டிஷனர் இருந்தாங்களே அவங்களுக்கு அவகாசம் கொடுத்தது இல்லையே. தமிழ்நாடு அரசுக்கு தானே அவகாசம் கொடுத்தது. அப்ப தமிழ்நாடு அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட விளக்கங்களின் அடிப்படையில் தானே நீங்க பதிலளிச்சிருக்கணும். இன்னொன்னு நான் கேட்கிறேன் சார், இந்த எஸ்ஐடியை ஏன் போடுறோம்னு நீதிபதி சொன்னார்ல, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சொன்னாரா இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது. மகிழ்ச்சி. மேலமை நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சது. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. விளக்கத்தை கொடுத்து விட்டார் அல்லவா நீதிபதி? என்ன விளக்கம் சொன்னாரு? பஸ்ல ஒருத்தர் இடதுபுறத்துல உட்கார்ந்துருக்காரு, வலதுபுறத்துல வண்டியை ஓட்டுறாரு வாகனத்தினுடைய ஓட்டுநர். ஒருத்தர் டயருக்கு கீழே போய் சிக்கிறாரு, அதை பாக்குறாரு அந்த ஓட்டுநர், ஆனால் வண்டியை நிறுத்தல. அதே மாதிரி இடதுபுறத்துல ஒருத்தர் சிக்கிறாரு, இடதுபுறத்தில் உட்கார்ந்து இருப்பவர் அதை பார்க்கிறார், வாகனத்தை நிறுத்தல. நிறுத்தாம போனதுக்கு பேரு ஹிட் அண்ட் ரன். ஏன் கேஸ் போடலன்னு கேட்டாரா இல்லையா? இடதுபுறத்துல உட்கார்ந்து இருந்தவர் யாரு? விஜய் தானே. வலதுபுறத்துல வாகனத்தை ஓட்டுகிற போது அதை பார்த்தவர் யாரு? அந்த வாகனத்தினுடைய ஓட்டுநர் தானே. ஏன் கேஸ் போடலங்கிற நியாயமான கேள்வியை நீதிபதி கேட்டார்ல. அதனாலதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நான் அஸ்ரா கார்க் தலைமையில நியமிக்கிறேன்னு சொல்லிதான் அவர் நியமிச்சார். எந்த பதிலையும் சொல்லாம அவர் சொல்லல, எல்லா விளக்கங்களையும் சொன்னாரு. இப்ப இத உச்ச நீதிமன்றம் ஏற்குதா மறுக்குது? ஹிட் அண்ட் ரன் இல்லைங்குதா உச்ச நீதிமன்றம்? இப்ப இந்த எஸ்ஐடி வேணான்னு நீங்க சொல்லி புதுசா ஒரு டீமை நீங்க போட்டிருக்கீங்களே, அது மாதம் ஆய்வறிக்கைகளை தாக்கல் செய்யணும் நாங்க கண்காணிப்போம்னு சொல்லி இருக்கீங்களே, அப்ப எத்தனை மாதத்துக்கு இந்த வழக்கை இழுத்துட்டு போலான்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த வழக்கை 1 மாதத்துக்குள்ள முடித்த அறிக்கைகளை தாக்கல் செய்யணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்கணும்ல. மாதம் நாங்க ஆய்வு செய்வோம்னு சொன்னா அப்ப ஆண்டு கணக்காக இந்த வழக்கை எடுத்துட்டு போகணுங்கிற திட்டமிடலோட உச்ச நீதிமன்றம் நகர்ந்திருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல, அதற்கு பதில் சொல்லணும்ல. அதுக்கு யார் சார் விடை சொல்றது? இல்ல சார், இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த அந்த எஸ்ஐடி மட்டும் சீக்கிரமா அந்த நீதியை கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? உறுதியாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒரு தீர்ப்பை சொல்கிற போது, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிற போது கூடுதலா என்ன மெசேஜ் கன்வே பண்றீங்கிறது முக்கியம் இருக்கு. உயர்நீதிமன்றம் சொன்னிச்சா மாதம் நீங்க அறிக்கைகளை தாக்கல் பண்ணணும்னு? நீங்க ஏன் சொல்றீங்க மாதம் அறிக்கைகளை தாக்கல்? அப்படின்னா இது மாத கணக்குகளை தாண்டி போகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களே ஒரு டிக்ளரேஷனை கொடுக்குறீங்கன்னு தானே பொருள். உயர்நீதிமன்றம் அப்படி சொல்லலையே. அடுத்து உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்க முடியும், என்னன்னா இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும், ஏன் இவ்வளவு நாளா நீங்க எந்த விதமான ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணலன்னு கேட்டா இந்த வழக்கு விரைந்து முடியும். ஆனா இங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கமா போட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறீங்க. மாதம் ரிவ்யூ நடக்கும்ங்கிறீங்க. இது ரிவ்யூ நடந்து இந்த கொடநாடு பங்களா வழக்கு நடந்தது, ஜெயலலிதாவினுடைய மருத்துவமனை கேஸ் நடந்தது, அவருடைய பிங்கர் பிரிண்ட் வச்சாங்கிற கேஸ் நடக்குது. அந்த மாதிரியாக நடந்து கொண்டே போகும் என்பதற்கான வாயிலை திறந்து விட்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றம்னு நான் சொல்றேன். இதற்கு உச்ச நீதிமன்றம் என்ன விடை சொல்லும்? ஆமா சார், இப்ப கேள்வி என்னன்னா, நேற்றில இருந்தே வரக்கூடிய நிறைய போஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸ்டாலின் அவர்களுமே கடந்த காலத்துல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருக்காரு. அப்பையும் இருந்தது பாஜக அரசாங்கம் தான். அன்றைக்கு திமுக பாஜகவோட சமரசமாயிருக்கா அப்படின்ற விமர்சனம் வரல. ஆனா இப்போ தாவேகா பாஜகவோட சமரசமாயிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது. இது எப்படி பாக்குறது சார்? நான் கேக்குறேன், பாஜகவோடு கூட்டணியில் தானே எடப்பாடி பழனிசாமி இருந்தார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெறுகிற போது பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாகத்தானே இருந்தது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு உடனடியாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் வச்சார். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இங்க முறையான விசாரணை நடக்காது அப்படின்னா நீங்க போறதுல ஒரு நியாயம் இருக்கு. உயர்நீதிமன்றம் ஏன் சார் சிபிஐ விசாரணைக்கு மறுப்பு தெரிவிச்சது? உயர்நீதிமன்றம் ரொம்ப அழகா கேட்டுச்சே,
வழக்கு துவக்க நிலையிலேயே இருக்கிற போது சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சொன்னிச்சு. இது நீதிபதி சொன்ன வார்த்தை. வழக்கு துவக்க நிலையில் இருக்கிற போது எந்த முகாந்திரமும் இல்லாமல் சிபிஐக்கு மாற்ற முடியாது. இங்கேயும் அதே தான் ஃபாலோ பண்றோம், அதே சென்டென்ஸ் தான் இங்கேயும். ஏன் வழக்கு துவக்க நிலையில் இருக்கும் போது நீங்க சிபிஐக்கு அவசரம் காட்டுறீங்கன்னு கேட்கிறோம். ஒண்ணும் இல்லை, அமித்ஷா பேசினார் என்கிற செய்தி ஊடகங்களில் கசிந்ததற்கு மறுநாள் தான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற மனு தாக்கல் செய்யப்படுது. அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் யாருகிட்ட இருந்து வந்திருக்குங்கிற நான் அந்த கேப்பை ஃபில் பண்ணி பாக்குறேன். அந்த பிளாங்கா இருக்கிற டேஷ்ல நான் ஒரு மெசேஜை கன்வே பண்ணி பாக்குறேன். இது ரெண்டும் ஒன்னா பொருந்துறதா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற வகையில் தீர்ப்பு வந்திருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நான் விமர்சிக்கல, எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் எழுப்புறேன்னு சொல்றேன். அப்ப கடந்த காலத்துல முதலமைச்சர் கேட்டாரு, ஏன் முதலமைச்சர் கேட்டாரா? சார், சந்தர்ப்ப சூழல்கள் வேற. இதே முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிற போதே கேட்டிருக்காரு சிபிஐ விசாரணை. அதனாலதான் நான் சொன்னேன், அஜித்குமாரினுடைய வழக்கு சிவகங்கையில முதலமைச்சரா இருக்கிற போதே கேட்டார். சந்தேகம் இருந்தா சார், டே 1ல இருந்து காவல்துறை இந்த விவகாரத்துல ஏதாவது விருப்பு வெறுப்போடு செயல்பட்டு இருக்கா? இல்ல. டிஎஸ்பி ஆதவ அர்ஜுனா கிட்ட தானே சொன்னாரு, போகாதீங்க, இன்னும் பின்னாடி வர்ற கூட்டமும் சேர்ந்து உண்டு, கூட்டத்தை அழுத்தினால் கூட்ட நெரிசல் ஏற்படும், இங்கேயே பேசுங்கன்னு சொன்னது யாரு? இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரை நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம், அதே மாதிரி நாங்க போலீஸ் பெட்டாலியனை கொண்டு வந்து இறக்குறோம்னு சொல்லி அங்க இறக்கி பந்தோபஸ்து பணிகளில் ஈடுபட்டது யாரு? கூட்ட நெரிசல் ஏற்படும் என்கிற தகவலை முன்னெச்சரிக்கையாக சொன்னது யாரு? எல்லாமும் காவல்துறை தானே சார் செஞ்சிச்சு. காவல்துறை எந்த இடத்துல தவறு செய்ததுன்னு விஜயினுடைய தரப்பு சொல்லட்டும். ஒரு இடத்துல இது காவல்துறை செய்த தப்பு, இந்த காவல்துறை இப்படி தவறாக வழி நடத்துச்சு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க வந்தீங்கிற செய்தி வரைக்கும் காவல்துறை தான் சொல்லிச்சு. நீங்க ஏன் வந்தீங்கன்றதுக்கு பதில் சொன்னீங்களா? ராங் ரூட்ல வந்தீங்களா? ஏன் வந்தீங்கன்னு பதில் சொன்னீங்களா? ஆதவ அர்ஜுன் ஏன் டிஎஸ்பி ரெக்வஸ்ட் பண்ணதுக்கு பிறகு சில பேர்லாம் கேட்டாங்க, டிஎஸ்பி ரெக்வஸ்ட் பண்ணிட்டா விஜய் அங்கேயே நின்றுவாரா? டிஜிபி ரெக்வஸ்ட் பண்ணும், உள்துறை செயலாளர் ரெக்வஸ்ட் பண்ணும். என்ன சார் பேச்சு இது? இப்படி எல்லாம் பேசினாங்கல்ல. அப்ப காவல்துறை தரப்புல என்ன தவறு நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க சிபிஐக்கு போறீங்கிறத இங்க. ஏன் சிபிஐக்கு போனீங்கிறது இல்ல. உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு துவக்க நிலையில் இருக்கிற போது முகாந்திரம் இல்லைன்னு சொன்னிச்சு. உச்ச நீதிமன்றமும் சொன்னிச்சு போன ஹியரிங்ல ஆதவ அர்ஜுனா தாக்கல் செய்த மனுவுல போதுமான ஆதாரங்களோ அல்லது அவர் காவல்துறை குறித்து எழுப்புகிற சந்தேகங்களோ வலுவா இல்லாத காரணத்தினால சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாதுன்னு சொல்லிச்சு. இப்ப திடீர் மாற்றங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே சார், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கரூர் மக்களை குறிப்பா பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போறதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய நிர்வாகி குறிப்பா 20 ஆண்டுகளுக்கு மாதம் நாங்க 5000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ தற்பொழுதைய சூழல்ல விஜய்க்கு களத்துல மக்களிடையே எந்த விதமான வெறுப்பும் இல்ல அப்படின்றது ஒரு பக்கம் செய்தியா வந்துட்டு இருக்கு. அப்ப இதற்கு மேல விஜய்க்கு இந்த அரசியல் ரீதியாக மைலேஜ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்ல, ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அந்த கட்சி சந்தித்து இருக்கிறது. அதாவது மக்கள்கிட்ட வெறுப்பு இருக்கு, வெறுப்பு இல்லை அப்படிங்கிறத தாண்டி பொது பார்வை என்று ஒன்று இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். இதுல பார்வையாளர்களாக இருப்பவர்கள் தான் எஞ்சி இருக்கிற எல்லோரும், நீங்கள் நான் எல்லாரும் சேர்த்து சொல்றேன். பாதிப்பு என்று நடந்ததற்கு பிறகு நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களை அணுகி ஆறுதல் சொல்வதற்கு ஏன் இத்தனை காலம் அவகாசம் எடுத்துக்கொள்கிறார் விஜய்? இன்னைக்கு எத்தனை தேதி, எத்தனை நாட்கள் கடந்துருச்சு, ஏன் இன்னும் விஜய் வெளியில வரவே மறுக்கிறார்? சரி, போலீஸ் தான் எங்களை சொல்லி அனுப்பிச்சிச்சுன்னு அவர் சொன்னார். அதை எப்ப சொன்னாரு? 10 நாள் கழிச்சு சொன்னார். ஏன் 10 நாள் வரைக்கும் ஒரு அமைதி? சரி, அதை கூட ஏத்துக்கும் சார். ஆமா சார், போலீஸ் ஆர்டரை ஒபே பண்ணிட்டாரு சார் விஜய், அதனால போலீஸ் சொன்னதுனால திரும்பி போயிட்டார் இல்லையா? இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இத கூட 2வது நாள் நான் காணொலி வாயிலாக பேசுறேன்னு பேசிடலாம். 4 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டு பேசினார் விஜய். அப்ப அந்த 4 நாட்கள் உங்களுக்குள் இருந்த அமைதி, பாதிக்கப்பட்டவர்களினுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று உங்கள் கரம் நீளாததினுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்கிறோம். இப்ப இதுதான் பொதுமக்களினுடைய கேள்வியாக இருக்கு. நீங்க 20 லட்சம்னு அறிவிச்சிட்டீங்க. அந்த 20 லட்சத்தை எப்ப கொடுக்க போறேன்னு சொல்லல, நான் காவல்துறைகிட்ட அனுமதி கேட்பேன்னு சொல்லி போய் கேட்டீங்க. நீங்க காவல்துறைகிட்ட அனுமதி கேட்டு ஒரு கடிதத்துல சில குறிப்புகள்லாம் சொன்னீங்கல்ல, அதையெல்லாம் பார்த்து மக்கள் வெகுண்டு எழுந்தார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. என்ன கேட்டீங்கன்னா, ஏர்போர்ட் உள்ள இருந்து எனக்கு ஸ்பெஷல் பிரான்ச்சுடைய பாதுகாப்பு கொடுக்கணும்,
நான் போற வழியில எந்த வாகனங்களும் வரக்கூடாது. அதை விட ரொம்ப குறிப்பா ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் என்று ஆராதிக்கப்படுகிற உண்மையை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் நான் உதவி செய்கிற இடத்துக்கு வரக்கூடாது என்று ஒருவர் உத்தரவிட முடியுமா? இவர் செஞ்சார். இதெல்லாம் பொதுமக்களினுடைய பார்வையில எப்படி இருக்கு? ஏன் ஏதோ திட்டமிட்டு ஒன்றை மறைப்பதற்கு விஜய் முயல்கிறார். இப்போதும் கூட கேமரா வரக்கூடாது, ஆட்கள் வரக்கூடாது, வண்டியை பின்தொடரக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாதுன்னா நீங்க வழக்கமாக உங்களுடைய பாணியில் பனையூர் பங்களாவுக்கே அந்த 41 குடும்பத்தையும் வர வைத்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. நீங்க அப்படித்தானே பேய்மலை பெருவெள்ளம் வந்தப்பயே கொடுத்தீங்க. நிவாரண பொருட்களே உங்க வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போய் சொன்ன ஆளு சார் நீங்க. இப்ப இந்த 20 லட்சத்தையும் அப்படியே கொடுத்துடலாம். இதுதான் மக்களிடத்துல இருக்கக்கூடிய கேள்வி. எனவே விஜயினுடைய அந்த பெயர் என்பது இந்த கரூர் விவகாரத்தின் மூலமாக சிதைந்து சின்னாபின்னமாயிருக்கிறது. விஜய்க்கு எந்த பொலிட்டிக்கல் மைலேஜும் அதுல இல்ல. விஜய் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார். நீ காவல்துறை சொன்னதுனால இது இறுதியா கேள்வியா வச்சுக்கிறேன். இப்போ திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள், குறிப்பா திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், இல்ல சிபிஎம் இருக்கட்டும், இவங்களே வந்து ஒரு போராட்டம் பேரணி ஏதாவது பண்றானாலே வந்து போலீஸ் வந்து சரியான ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லி அவங்களே நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. கூட்டணி கட்சிகளுக்கே அப்படின்னும் பொழுது விஜய்க்கு மட்டும் அந்த ஒரு விஷயத்த வந்து பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இந்த கேள்வி மக்களுக்கு வராதா சார்? ஆதவர்ஜுனா சொன்னாரு நேத்து, எங்களை வந்து போலீஸ் வந்து வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு. நான் சொல்லல காவல்துறை சரியா நடந்துச்சுன்னு, ஆதவர்ஜுனா தான் சொன்னார். போலீஸ் எங்களை ரிசீவ் பண்ணி கூட்டு போச்சு இல்ல, அவங்க தரப்புல சொன்னதா சொல்றேன் நான். அப்ப போலீஸ் சரியா நடந்துச்சுங்கிற சர்டிபிகேட்டை யாரு கொடுக்குறா? குற்றம் சாட்டுகிற தரப்பே கொடுக்குது. அவ்வளவுதான். இதுல இதுக்கு மேற்கொண்டு பேசுவதற்கு எதுவுமே இல்லை. இப்பதான் போலீஸ் மீது தவறுகள் இருப்பதாக குற்றச்சாட்டுகளை வரிசையாக அடுக்கிறாங்க. 10 நாட்களா போலீஸ் மேல என்ன தப்பு இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. இதே போலீஸ் கிட்ட தான் போய் அனுமதி கேட்டோம்னு சொன்னாங்க. நான் கரூருக்கு வருவதற்கு அனுமதி கேட்கிறேன்னு இதே போலீஸ் கிட்ட தான் போய் கேட்டாங்க. அப்போ அவங்க ஸ்டேட்மெண்டே கான்ஃபிளிக்டா இருக்கு சார். இதுல காவல்துறை தவறு செய்திருக்குன்னா காவல்துறை செய்த தவறுகளை அம்பலப்படுத்துங்க, அம்பலப்படுத்தி நீங்க பேசுங்க. அது சரியா தவறான்றத நாட்டு மக்கள் முடிவு செய்யட்டும். நீதிமன்றத்துல சொல்லுங்க. நேற்று வெளியில வந்து ஆதவர்ஜுனா போலீஸ் பத்தி அவ்வளவு பேசுறாரு, ஏன் இதெல்லாம் கோர்ட்ல அபிடவிட்டா போட வேண்டியதானே? அவரு உச்ச நீதிமன்றத்துல இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே? அவருடைய அபிடவிட்ல நேற்று வெளியில பேசின செய்தியெல்லாம் சொன்னாரான்னு கேளுங்க. அப்ப அங்க சொல்லாம வெளியில வந்து சொன்னீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு ஏதோ ஒரு சாதகமான தீர்ப்பு வந்தது போல ஒரு தோற்றம் வந்தோம்னா உங்களுக்கு பழையபடி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அவர் மீது தவறு, இவர் மீது தவறுன்னு. அது வரைக்கும் நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டு நீங்க இருந்தீங்க. நீங்க பேசவே இல்லை. இதுதான் இவர்களினுடைய யதார்த்தமான முகம் என்று நான் சொல்கிறேன். நிச்சயமா சார். மின்னம்பலம் நேயலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் சமைக்க நன்றி. நன்றி. Festive delights. Celebrate this festive season with Adayar Anandabhavan Sweets and Snacks. GRC Jewellers காஞ்சிபுரம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.